கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் யாவையும் ராஜ்யம் இப்போதும் எப்போதும் ஏற்பட்ட வல்லமையுள்ள ஏற்பட்ட மகிமையுள்ள ஏற்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் அன்பினால் முடிசூட்டி அன்பு வெளியேறப்பட்ட ராஜ்யத்திற்கு என்றென்றைக்கு உண்டாக கருதாச்சாம். அன்ன தினமும் எங்களுக்கு அன்னத்தையும் அப்பத்தையும் தண்ணீரும் முசித்து ஆசீர்வதித்து சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து நங்கூரமாய் ஆசீர்வதித்து லகுவாயும் ஆசீர்வதித்து நிறைவாயும் ஆசீர்வதித்து எங்கள் உற்றார் உறவினர்களிடையே எங்களுக்கு சொந்தங்களிடையே இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு வடான கோழி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவரே சகத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறாச்சா. நீ செய்ய நினைத்தது எனக்கு தலைப்படாதது என்று விசுவாசத்தோடு ஒரு பாதம் வணங்கி கெஞ்சி சொல்லியிருந்தது. ஜாதிகள் ஜனங்கள் மக்கள் யாவரும் ஏற்பட்ட கத்தரை அச்சாரமாக ஏற்பட்ட கத்தரை தெய்வமாக வணங்க வேண்டும் கெஞ்சி சொல்லியிருந்தது. பரலோகத்தின் கட்டளையை பரலோகத்தின் சித்தத்தை பரதேசியாக இருக்கிற நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாச்சா. அல்லேலூயா அல்லேலூயா. பராக்கிரமசாலியானவர் என் ஜப விண்ணப்பத்திற்கு என்னோடு இருக்கிறார். ஜப குறிப்பு கொடுத்து நான் அல்லவா ஜபித்து கொண்டே இரு மகனே, உங்களுக்கு அபிரதமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இக்கேட்கள் யாவரும் இயேசு ஏற்பட்ட திரு நாமத்தினால் யோவான் 14 சில கிருபை நாமத்தில் பெற்றுக்கொள்வாய் என்று வேதவச நாமத்தின்படி கெஞ்சி செப்பிருங்கத்தை நாமத்தினால் இயேசு திரு நாமத்தினால் அநேக ஜனங்கள் ராஜா கத்திரை அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் கத்திரை தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்ப குடும்பமாய் பேர்பராய் கும்பல் கும்பலாய் கத்தர் அமிரதமாக நீ ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசத்தோடு கெஞ்சி செப்பிருங்க நாமத்தை உயர்த்துகிறாங்க. பெரிய காரியம் செய்யுங்கட்டா. நாமத்தினால கிருபையும் நாமத்தினால் இரக்கமும் நாமத்தினால் நீடிய சாந்தமும் பிரசன்னமும் அந்நிய ஐக்கியமும் ஜனங்கள் சரீரத்தில் இறங்க வேண்டும் கெஞ்சி செப்பிருங்க. அக்னி வார்த்தையின்படி எல்லோரும் ஆசீர்வதிப்பட்டு கிருபையினாலும் இரக்கத்தினால் திருச்சபைகளிலும் ஜெப கோபுரங்களிலும் ஜெப ஆலயங்களிலும் திரளான ஜனங்கள் ராஜா ஒருவருக்கொரு முந்திக் கொண்டு ஓடி வர கர்த்தரால் வெளியேறப்பட்ட அன்பை பராமரித்து கொண்டு ஒருவருக்கு பராமரித்து கொண்டு ஓடி வர கர்த்தருடைய வெளியேறப்பட்ட சிலுவை பாரம் நாங்கள் எல்லோரும் சிலுவை பார்த்து ஒருவர் பார்த்து ஒரு சுமந்து கொண்டு வாழ்க்கை வர செய்கிறோம். நாமத்தை உயர்த்தும் ராஜா. அநேக ஜனங்கள் அநேக ஜாதி அநேக மக்கள் கத்தை தொட்டு ஆசீர்வதித்து திருச்சபைகளை அழைத்து வந்து ஜெப கோபுரங்களை அழைத்து வந்து ஜெப ஆலயங்களை அழைத்து வந்து ஞானசனப்பட்டுக்கொள்ள ஞானசனப்பட்ட சமாதானத்தில் கட்டளை வேண்டும் என்று சொல்லுங்கள். நாமத்தை உயர்த்தி பெரிய காரியம் செய்யணுச்சா. மரண பறிக்கொண்ட நோய் உண்மையில கட்டுரையிலும் பராக்கிரமாக சாலியான நாமத்தினால் அவர்களும் உங்களுடைய வெளியேறப்பட்ட இரக்கத்தினால் வஸ்திரங்களை அனுப்பி இதோ உன் சரீரத்தை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். எருமையா 1:8 வசனம் அனுப்பி நோய் உண்டில கட்டுரையிலே மரண படிக்கொண்டிருக்கிறேன். கத்தர் உங்களுடைய வெளியேறப்பட்ட அழகான இன்னும் சோப்பான தருமுலால் அவர் எல்லோரு குணமாக வேண்டும் என்று நெஞ்சு செப்பிடுங்க. தப்போம் பாதுகாவனை அவங்க எல்லோரும் ஞானசனப்பட்டுக்கொள்ள ஆலோசனை சமாதானம் கனி வேண்டும் கண்டி செப்பிடுங்க. வயது முதல் அவன் கத்தர் பக்கபலமாய் பக்கத்துணியாயிருந்து தாயை போல தஞ்சை போல பாதுகாத்து கொள்ளுங்களாச்சா. சாப்பிட்ற அன்னைக்கும் அப்பத்தும் தண்ணீரும் போஷித்து ஆசீர்வதித்து இருந்தோர் மான் காலையில் போய் கையில் காலில் சக்தியை கொடுத்து ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி காண்டமலை ஒத்த பலத்தை கொடுத்து அவர்களும் கிறிஸ்துக்குள் அழைத்து வர ஞானசனப்பட்டுகளை கிருபை போஷிக்கும் சாமி. நாமத்தை உயர்த்துவாங்க. நாங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் யாமல் செய்துள்ள பாவங்கள் கர்த்தருக்கு எதிராக திட்டமிட்டுள்ள பாவங்கள் நாங்கள் எங்கள் முன்னோர் செய்த பாவங்கள் என் தாய் தங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயாக மன்னியும் பண்ணிங்க. நாமத்தை உயர்த்துங்க. தேசமே மகிழ்ந்து களி கூறுங்கள். அவனை கத்த பெரிய காரியங்கள் செய்வார். யோவேல் 2:25 கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் சித்தத்தை பரலோகத்தின் கட்டளை பதிய செய்கிற நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இனி காலம் செல்லாது. என் ஆண்டவரவை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாறுங்கள். இந்த ஜெப விண்ணப்பத்தை கேட்கிறவர்கள், வாட்ஸ்அப்பில் கேட்பவர்கள், ஃபேஸ்புக்கில் கேட்பவர்கள், இன்ஸ்டாகிராம் கேட்பவர்கள்
யூடியூபில் கேட்பவர்கள் எல்லோரும் இந்த கத்த மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மகனே, உன் ஜெப விண்ணப்பத்தை எப்படி கைவிடுவேன்? சகலபா லபா துரியா அந்த லபா லபா ரியா அந்த லபா 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 ஓசியா பாலுன்னு பேசணும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜெப விண்ணப்பத்தை காக்கும்படி, ஜெபத்து குறிப்புகளை காக்கும்படி, ஜெபத்தின் அறிக்கைகளை காக்கும்படி நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஜெப விண்ணப்பத்திற்கோடு உன்னோடு இருப்பேன். இயேசுவா 1:9 வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் நாளாங்க கிறிஸ்தின் இயேசுவின் உயரப்பட்டத்தின் நாமத்தில் வேண்டி கெஞ்சி செபிக்கிறேன். ஜெபத்தை எடுத்துக்கொள்ளும் ராஜா. அருமையான உலக மக்கள் பாதுகாக்க வந்த அருமையான விசுவாசித்தமான யெகோவா என்னும் நாமுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே.